ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? எனக்காவது அப்பாவோட தோலை பிடிச்சிட்டு சந்தோஷமா அப்பாவோட சைக்கிளை ஊர் சுற்றி பார்த்துட்டு உண்டாங்க ஊர் பக்கம். எங்கள் அப்பாவெல்லாம் தொடர்றதுக்கே பயமாக இருக்கும். அப்பா எங்கள் ஊர்லலாம் அப்படி தான், ரொம்ப சினிமாவில் காட்டுற மாதிரி அப்பா உருண்டு பரண்டெல்லாம் இருக்க மாட்டோம். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரிக்டாக நம்ம வச்சுருக்கணும். மற்றபடி அதுக்கப்புறம் அவனோட போக்கிலேயே அவனுக்கு என்னவோ அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னோட அந்த கோடை விடுமுறை அப்படின்னா இதெல்லாம் தான்ப்பா அப்படிங்கிறது எங்களோட லைஃப். நாங்கள் கோடை விடுமுறை என்ன காலையில் ஒரு 7-8 மணிக்கு போய் கிணத்துல குதிச்சோம்னா ஒரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வரும். கிணறு தான் ஒரு ஸ்பாட் இல்லை, எல்லாரும் ஒன்று சேருது. வந்து அது மறக்க அப்படி கண்ணெல்லாம் அப்படியே செவப்பாரு. நீங்க குரங்கு படல் போட்ட நாட்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளாக நான் குரங்கு படலாம் ஓட்டிருந்தேன். அதாவது குரங்கு படல் ஓட்டிக்கிட்டே பின்னாடி லோடு வச்சுக்குவேன். அந்த மாதிரி லோடு வச்சு ஓட்டும் போது கூட குரங்கு படலே தான் ஓட்டிட்டு போயிருக்கேன். தளபதி தலைவராக இருக்காரு, உங்களுடைய வருத்தம் என்னவா இருக்குண்ணா? ஐயோ சினிமாவில் இல்லையே அப்படிங்கிறது. பர்சனலாக எனக்குன்றதை தாண்டி செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுவே வந்து மிஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. நம்மளை விட கேரளாவில் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. நீங்க சூர்யா சாரை பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு, என்னென்ன இன்புட்ஸ் அவர் ஆட் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு சக நடிகரா பார்த்துக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அப்படி சூர்யா அவர்கள்கிட்ட பார்த்த விஷயம் அது பார்க்க மட்டும் தான் முடியும், அதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. ஸோ அது மாதிரி அவர்கிட்ட பார்க்க தான் முடியும். கற்றுக்கிறது நிறையா இருக்குது. அவர் மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. உங்கள் வாய்ஸுக்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருக்கும்போது எனக்காவது ஒரு பெரிய கதாபாத்திரம் இந்த மாதிரி டப்பிங்கான கால்ஸ்லாம் வந்திருக்காங்க. பண்ணியிருக்கேன். மரகத நாணயம்லாம் நிக்கிகள் ராணி அந்த வாய்ஸ். எங்களுக்கு தேவை ஒரு விவரம் இல்லைன்னா தேவையில்லாத உன் வீட்டில் ஒரு ஏழவே உழு, அது டப்பிங் தானே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க நடிகர் திரு காளி வெங்கட் அவர்கள். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். இது என்னங்க ஆசை? சிறந்த ஒரு சில படைப்புகளை ஒரு இயக்குனராகவோ ஒரு நடிகராகவோ கொடுக்கும்போது அவங்களை எப்படியாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரெஸ்க்கோ ஒரு மீடியாவுக்கோ ஒரு சின்ன ஆசை தான். நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ குறுங்குப்படல் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாவல்ல இருந்து உதயமானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நாவலாக அது புக் படிக்கும்போது ஓகே, பட் ஒரு படமாக ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும்போது நிறைய சுவாரஸ்ய தன்மைகள் அதில் அதிகமாக இருந்திருக்கணும். நிறைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் இன்னுமே என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்களோட இந்த குரங்குப்படலை எதிர்பார்க்கலாம்? நீங்களே கேள்விக்குள்ள பதிலுன்னு சொல்லிட்டீங்க. எப்போ நாவல் வந்து அதான் நாவலை வந்து படமாகும்போது அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கும், ஒரு ஜென்யூனாக இருக்குன்னா உங்களுக்கு கதைகள் சிறுகதைகளாகட்டும், குறுநாவலாக இருக்கட்டும், பெரிய நாவலாக இருக்கட்டும், நிறைய சம்பவங்களை அடிப்படையாக உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு கொஞ்சம் புனைவோடு சேர்த்து படிக்கிற நடையில் எழுதிடுவாங்க. அதுதான் வந்து அந்த ரைட்டரோட ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி இருக்கிற கதைகளை திரைக்கதையாக மாற்றி அது வந்து சென்ட்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சினிமாவை எடுக்கும்போது அதுக்கு நிறையா அந்த மெனக்கெடல் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒன்று சுவாரஸ்யத்துக்காக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எலமெண்ட் உள்ளே ஆட் பண்ணி அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த படமும் அப்படி பண்ணது தான் அது. ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு கமலக்கண்ணன் சார் வந்து இந்த கதையை சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிராயிங் மாதிரி காமிச்சார். ஒரு அதான் ஒரு அப்பா, அவர் வந்து தன்னோட தோளில் சைக்கிள் தூக்கிட்டு நடப்பார், பின்னாடி பையன் ஃபாலோ பண்ணி நடந்து போவான். இதுதான் அந்த கதை. அதாவது சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுற பையனோட அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, இன்னொன்று சைக்கிள் ஓட்டுறது பிடிக்காது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து அந்த கதையை சொன்னார். ரொம்ப 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 அதுக்குள்ளே ஒரு அதான் ஜென்யூனாக இருந்துச்சு ரொம்ப. அப்படியே போய் பண்ணது தான். அது சொன்னதை விட படம் வந்து அவுட்புட் வந்தது ரொம்ப நல்லா வந்துடுச்சு. குரங்குப்படல் பற்றி பேசினாலே நிறையா பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த 80களுடைய ஆரம்ப காலகட்டம் 90களில் அந்த குரங்குப்படல் போட்டு அந்த சைக்கிள் ஓட்டுனது தான் நான் உங்ககிட்ட ரீகால் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்காவது அப்பாவோட தோலை பிடிச்சிட்டு சந்தோஷமாக அப்பாவோட சைக்கிளை ஊர் சுற்றி பார்த்துட்டு உண்டா அவங்க ஊர் பக்கம்? எங்கள் அப்பாவெல்லாம் தொடர்றதுக்கே பயமாக இருக்கும். அப்பா எங்கள் ஊர்லலாம் அப்படி தான், ரொம்ப சினிமாவில் காட்டுற மாதிரி அப்பா உருண்டு பரண்டெல்லாம் இருக்க மாட்டோம். ஒருவேளை ரொம்ப ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது நடந்திருக்கலாம். விவரம் தெரிய வந்து அப்பா கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருந்து தான் என் பழக்கம். அப்பான்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அந்த இதுதான் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா ஒரு 14-15 வயசுக்கு மேலே போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக மாறிட்டார். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அப்படி இருந்தார், இறுக்கமாகவே தான் இருப்பார். அப்புறம் பயங்கர ஜாலியாகிட்டார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். நமக்கு அதை நம்பவே முடியல. இப்போ இந்த படத்தில் கூட இந்த பையன் சொல்லுவான், ஸ்கூலில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க,
இங்கே வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வாத்தியாரை பார்த்து சொல்லுவான் அவன் மாறியப்பன். அந்த மாதிரி அப்பாவோட இது அப்படியே மாறிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரிக்டாக நம்மளை வச்சுருக்கணும். மற்றபடி அதுக்கப்புறம் அவனோட போக்கிலேயே அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் அப்பா வந்து அந்த மாதிரிலாம் அப்பாவை தோல் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் நடக்கவே இல்லை. சைக்கிளில் பின்னாடி வச்சு கூப்பிட்டு போவார். இப்போ நீங்கள் தாமாய் தாமரத்து படத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி தான். நீங்கள் பசங்களை பற்றி பேசும்போது சந்தோஷ், ஞானசேகரன், சாய் கணேஷ், ராகவன், சதீஷ்னு முதன்மையான கதாபாத்திரங்கள்ல அவங்களுமே அவங்க தான் நம்ம சப்போர்ட்டிவ். அது உங்களோட பெருந்தன்மைன்னு நினைக்கிறேன். உண்மைதான், கதையோட்டம் தான். அதான் அவங்களோட உலகத்துக்குள்ள நான் ஒரு கதாபாத்திரமா இருக்கீங்க. பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் 2000 ஞானசேகரன்லாம் வர மாதிரி நான் அவனுக்குலாம் பயங்கர ஃபேன் இல்ல. என்னடா விட்டுட்டு போயிருங்க அவ்வளோ என்ன செஞ்சு அதான் அந்த வயசுல அது இருக்கும். அவங்களோட உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ இந்த 20களோட காலகட்டத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கவங்க இப்போ 80களுக்கான பின்னோக்கி ஒரு டைம் டிராவல் பண்ணி போறாங்க, அதை அடாப்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது எப்படி பாக்குறீங்க அவங்கள? அவங்க பயங்கர டேலண்டா இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட இருந்து நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. ப்ரொஃபஷனலாகவே சொல்கிறேன், ரொம்ப கரெக்டாக டெடிக்கேட்டடாக இருக்காங்க, பஞ்சுவலாக இருக்காங்க, கரெக்டாக டைமுக்கு வராங்க. அப்புறம் வந்து சொல்கிறத அவ்வளோ ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட இருந்து நிறையா கற்றுக்கணும். படத்தோட ட்ரெய்லர்லேருந்தே நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இதெல்லாம் இருந்திருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நான் அவங்களோட அந்த கோடை விடுமுறை அப்படின்னா இதெல்லாம் தான்ப்பா அப்படிங்கிறது எங்களோட லைஃப். நாங்கள் கோடை விடுமுறை என்ன காலையில் ஒரு 7-8 மணிக்கு போய் கிணத்துல குதிச்சோம்னா ஒரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வரும். ஒரு ஸ்பாட் இல்லை, வந்து அது மறக்க முடியும். கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பாயிரும். எவ்வளோ நேரம் குளிக்கிறேன்னே தெரியாது. எந்த மணியெல்லாம் பார்க்க முடியாது. அப்போல்லாம் வாட்ச் கிடையாது. மேலே கிணத்துல ஏறி மேலேருந்து குதிக்கிறது, அப்புறம் அந்த தெலாப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுலேருந்து குதிக்கிறது, கமலக்குழியிலேருந்து குதிக்கிறது, மேலேருந்து இல்லை ஹைட்லேருந்து குதிச்சு விளையாண்டு நீச்சல் அடிக்கிறது, விளையாட்டு, அப்புறம் உள்ள தரமண் எடுக்க போகிறது, இப்படி நிறையா கிணத்துக்குள்ளேயே ஊறிட்டு இருப்போம். வெளுத்துரும் உடம்பெல்லாம், கையெல்லாம் சுருங்கி வெளுத்து அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 12-1 மணிக்கு தான் வெளியிலே வருவோம். மறக்க முடியாத நாட்கள்ல அதெல்லாம். நீங்க குரங்கு பெடல் போட்ட நாட்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இல்லை. நான் சைக்கிள் கற்றுக்கிட்டு குரங்கு பெடல் போட்டு தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாளாக நான் குரங்கு பெடல்லாம் ஓட்டிருந்தேன். அதாவது குரங்கு பெடல் ஓட்டிகிட்டே பின்னாடி லோடு வச்சுக்குவேன். அந்த மாதிரி லோடு வச்சு ஓட்டும் போது கூட குரங்கு பெடல்லே தான் ஓட்டிட்டு. ஏதாவது காயெல்லாம் இருக்கா? அதெல்லாம் முட்டிலெல்லாம் நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இருக்குது. நிச்சயமாக இருக்கும். சைக்கிளில் வந்து நம்ம ஊரில் கிராமத்துலலாம் சைக்கிள் கற்றுக்கும் போது அடிபடாமல் சைக்கிள் கற்றுக்கவே முடியாது. நிச்சயமா. கமலக்கண்ணன் அவர் படைப்புகளே பார்த்தீங்கன்னா சிறந்த படைப்புகளை கொடுக்கணும், சோக்கால் ஒரு கமர்ஷியலை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருடைய படைப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இயக்குனராக குரங்கு படையிலையுமே நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் ஆத்மார்த்தமாக ஒரு படைப்பில் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார்ல, குரங்கு படலுக்கு மாதிரியான ஒரு படைப்பில். நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய அந்த விஷன் என்னவா இருக்குண்ணா குரங்கு படல்? அவர் வந்து குரங்கு படல்னு படம் எடுக்கிறதுக்குள்ளே நீங்களே பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஆழமான சிந்தனைகளை நிறைய வந்து அங்கங்கே வச்சுக்கிட்டே. அதுதான் சொல்கிறேன், அந்த கருத்துக்களாக இருக்கும். ஆமாம், நல்ல கருத்துக்கெல்லாம் வச்சுக்கிட்டே போவார். அவர் இயல்பாகவே அப்படி தான். அந்த ஒரு டிப்பிக்கல் சினிமாக்காரர் கிடையாது. அவர் ஒரு மாதிரி இயல்புலேயே வந்து அந்த குறைந்தபட்ச நேரமே கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதில் அதிகபட்சமாக கடைப்பிடிக்கணும்னு நினைப்பார். குறைந்தபட்சமாக அதை கடைப்பிடிச்சிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையுமே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஜிப்ரான் அவர்கள் அவரோட மியூசிக் அப்படிங்கிறது, இந்த நாஸ்டாலஜிக்ங்கிறது படங்கள் பேசும்போது வாகை சுடவா அவரோட மியூசிக் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி பெக்யூலரான சவுண்டோட, அந்த இசையில் ஒரு புதுமையோடு இருக்கும். இந்த படத்தில் மிக முக்கியமாக நோட் பண்ண இன்னொரு விஷயம், விஷுவலுக்கு அப்புறமா மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். குழந்தைங்களை கை பிடிச்சி கூப்பிட்டு போன மாதிரி ஆடியன்ஸ் அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப முக்கியமான பங்கு, ஒரு முதுகெலும்பு லெவலுக்கு சொல்லலாம் இந்த படத்தில் அவரோட பங்கு. ஒரு தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன் அவர்களை குரங்கு படலில் பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை பொறுப்புணர்ச்சியோட அவருடைய அணுகுமுறைகள் அப்படிங்கிறது, தயாரிப்பாளர் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க? அந்த நீங்கள் சொன்ன படத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. அது எப்படின்னா விளையாட்டு அதிகமாகிடுச்சு இப்போ, அப்படிதான் சொல்லணும். ஆனால் இப்போ வந்து ஒரு முக்கியமான இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து அவர் எஸ்கே ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் சார் ரிலீஸ் பண்ணலைன்னா இந்த படம் எந்த இடத்துல இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி ஒரு அட்டென்ஷனில் இருக்குது, இந்த படம் வந்து பார்க்கணுன்ற ஒரு இடத்துக்கு வந்து அது தெரியுது அப்படின்னா அதுக்கு அவர் தான் முழு காரணம். அதுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒருத்தவங்க பேசினாங்கன்னா ஒட்டும் ஒட்டாது, டப்பிங்கில் மாற்றுவாங்க. ஆனால்
நீங்க எப்போ ஒரு வட்டார வழக்கு பேசினாலும் இன்னுமே ஆழமா போயிருது. இப்போ முண்டாசுப்பட்டியில நீங்க என்ன பேசுனீங்க, மாரில என்ன பேசுனீங்க, இது எல்லாமே ஒரு டைலாக்காவே ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல. அது உங்களோட டோனு அதையெல்லாம் தாண்டி அந்த டைலாக் டெலிவரியோட அந்த வட்டார வழக்கை ஏத்துறது தான் இருக்குல்ல. அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா அந்த வட்டார வழக்கை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது? எனக்கு வந்து நிறையா நிறைய மனிதர்களை சந்தித்த அனுபவம் இருக்கிறதுனால என்னோட வயசுக்கு நான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற மனிதர்களை சந்திச்சிருக்கேன். அது ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படி இருக்கிறதுனால அந்த அனுபவத்தில் எனக்கு வந்து வேறு வேறு அந்த வட்டார வழக்கு பார்க்குறதுக்கு எனக்கு அது கேட்குறது பிடிக்கும். அது அப்சர்வ் பண்ணி இது பண்ணணும், அது நம்ம இதை இமிட்டேட் பண்ணி பார்க்கணும்லாம் நினப்பேன். நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போதே அது ஒரு ஒரு பயிற்சியாக திணிச்சுக்கிட்டு செய்யாமல் அதை வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒரு இமிட்டேட் பண்ணுறது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை இமிட்டேட் பண்ணுறது, யாரையாவது பெக்குலியராக ஒரு ஊரில் பார்த்தோன்னா அவரை பற்றி இமிட்டேட் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். அது ரெகுலராக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முண்டாசுப்பட்டியிலையும் அந்த கொங்கு ஸ்லாங் இருக்கும், இதுலேயும் கொஞ்சம் 80s தான் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே. ஆமாம், இப்போ அந்த அழகுமணி பேசுகிறதுக்கும் இப்போ இந்த இவர் கந்தசாமி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அதான் நம்ம அந்த கேரக்டரை இமேஜின் பண்ணிக்கிறது, அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ அதன் வழியாக பேசும்போது அது அந்த டோனில் வந்துடும். இப்போ அதில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். முண்டாசுப்பட்டியில் இருக்கிற ஃப்ளோ வேறு, இதில் இருக்கிற ஃப்ளோ வேறையாக இருக்கும். ஆமாம். உங்களோட கதைகளுடைய தேர்வை பற்றி பேசுவோமா? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே இந்த குரங்கு படல் வரைக்குமே நீங்க எந்த படத்துல நடிச்சாலும் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குடிக்கிற தண்ணிக்கு ஒரு வாட்டர் கேன் லேபிள் இருக்குன்னு பார்ப்போம்ல, அது மாதிரி நீங்க ஒரு படத்துல நடிச்சீங்கனாலே எங்களுக்கு நல்லா தெரிய வந்துருது, இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருது. அதை நீங்க எதர்ச்சியா மேக் பண்ணீங்களா, அது இயல்பா நடந்துச்சா அப்படிங்கிறது அது ஒரு வேற கதை தான். பட் நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுடைய அந்த கதைகளுக்கான தேர்வு அப்படிங்கிறது? கதாபாத்திர தேர்வு அது ஓகே தான், பட் கதைகளுக்கான தேர்வு என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க? இல்லை, முதல்ல ஒரு டைரக்டரை நம்ம சந்தித்து பேசும்போதே நமக்கு ஓரளவுக்கு ஒரு 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 தீர்மானத்துக்கு வந்துடலாம். இவர் கூட வந்து நம்ம பண்ண வேணான்றது ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடும். சந்திக்கும் போதே தெரிஞ்சிடும். சந்தித்து பேசும்போது அவருக்கு நமக்கும் அவர் எப்படி ஒத்துப்போகுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு, அதுதான் மெயினாக தேவைப்படும். அதை பார்ப்போம். அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னான்னு தெரியாது. அந்த நல்ல நல்ல கதைகளும் எனக்கு அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இதை வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு 4 படம் பண்ணணும், இந்த மாதிரி 4 படம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணுறதில்லை. அமையுது, அது அமையுது, அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய தமிழ் சினிமா பயணம் அப்படிங்கும்போது மறக்க முடியாத பல டிரெக்டர்ஸ் இருக்காங்க, உங்களை செதுக்குனவங்க, உங்களை உருவாக்குனவங்க அப்படின்ட்டு. அதில் ராம்குமார் அவர்கள் ரொம்ப முக்கியமான பெரிய கேட்டு திறந்து விட்டவரே அவர் தான். இல்லை, ஸோ முண்டாசுப்பட்டி ராம்குமார் அப்படிங்கும்போது என்ன ஞாபகம் வரும் எனக்கு? அவருன்னா அவரோட பொறுமை தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் எழுதுறதுக்கும் அவரோட உருவம் பிஹேவியருக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் அவரை பார்த்துப்பீங்க. ஏன்னா ஒரு காமெடி, பயங்கரமான காமெடி சொல்லிட்டு இருப்பார். அந்த விடிஞ்சாலும் காமெடியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சாதாரண சீரியஸ் நோட்டில் சொல்லுவார். அது என்னங்க இவ்வளோ காமெடியாக இருக்குது, நீங்கள் சீரியஸாக சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ராட்சசனுமே வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி எழுதிப்பார். அதை வந்து அவர் ஸ்பாட்டில் உட்காந்து வேலை பார்க்குறது, அவர் ஆக்ஷன் சொல்கிறதே கேட்காது. அந்த மாதிரி ரொம்ப 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 சாஃப்ட் நேச்சராக அப்படி தான் பேசுவார். எழுதுறது வேறையாக இருக்கும், அவரோட பிஹேவியர் வேறையாக இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண மனிதராக மாறி இருக்கக்கூடிய அட்லி. இனிமேல் ஞாபகம் இருக்குன்னா, ஃபாக்ஸில் போய் அவருக்கு கதை சொல்லும்போது ஒரு 5 கோடி ஒதுக்குறாங்க. ஃபாக்ஸில் அந்த ராஜா ராணி படத்துக்கு ஒரு 5 கோடி ஒதுக்கலாம், அவர் சொல்கிறாரே கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை அதெல்லாம் பார்த்தோன்னே ஃபாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது 20 கோடியே பட்ஜெட்டாக மாறுது. ஸோ அந்த நம்பிக்கை தான் நான் உங்ககிட்ட கேட்குறதா தான். நீங்கள் ஆன் செட்டில் பார்த்துருப்பீங்க இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது. அட்லிகிட்ட நீங்கள் பார்த்த ஒரு நம்பிக்கைன்னா என்னவா இருக்கும்? அந்த நம்பிக்கையை நம்மகிட்ட கடத்திடுவார் அவர். அப்படியே நம்மகிட்ட கடத்தி கொடுத்துருவார். இப்போ ஒரு மாதிரி நடிக்கும்போது அப்படி ஒரு ஸ்பேஸு கொடுப்பார் நடிக்கிறவங்களுக்கு. அது ஒரு மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் நடிகர்களுக்கு. வந்து டெக்னிக்கலை தாண்டி நடிகர்களோட அந்த மனநிலையை வந்து அதை கொண்டு வர்றதுக்கு, உள்ளேருந்து அதை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப மெனக்கிடுவார். ஆனால் அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது. ஒரு மாதிரி அது ஒரு பூ போல் அப்படி சொல்லி தருவார். அவர் சொல்லி தர்றதுலேயே நமக்கு அந்த உணர்வு வந்துடும் கிட்டத்தட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட வந்துடும். தளபதி தலைவராக இருக்காரு, அவன் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஐயோ சினிமாவில் இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் வருத்தம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. உங்களுடைய வருத்தம் என்னவா இருக்குண்ணா, ஐயோ அவர் சினிமாவில் இல்லையே அப்படிங்கிறது? பர்சனலாக எனக்குன்றதை தாண்டி அவர் வந்து இண்டஸ்ட்ரி ஒரு சுழற்சிக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார். இப்போ அவரை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து விலக்கிட்டு பார்த்தோம்னா அந்த சுழற்சியே கம்மியாகிடும். எனக்கு அந்த ரொட்டேஷனே கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கா செலிப்ரேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பணப்பழக்கம், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு,
அதையும் தாண்டி ஒரு செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுவே வந்து Miss மிஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆமா. ரசிகர்களுக்கான ஆ, கொண்டாட்டம் ஆமா. விசிசத்தெல்லாம் குறைஞ்சிரும் ஆமா. அப்படிங்கிறது. நம்மளை விட கேரளால பயங்கரமா மிஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு தலைவரா பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, பழகுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஒரு செட்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த சில பண்புகள் கண்டிப்பா அவர் ஒரு தலைவனுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத நம்பிக்கையா சொல்லணும். என்னென்ன பண்புகள் இருக்குது கேரக்டர் இது 200% அது அது அவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும். ஏன்னா நான் செட்டில் பார்த்த வரைக்கும் நான் தெரியல வந்து ஒரு 25 நாள் அவர் கூட இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. எப்படின்னா அவரோட அந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, அவர் தனக்கான வேலைகள் கூட அவரே செஞ்சுக்குவார். உதவியாளர்களையும் அதுக்கான அதில் பணிக்க மாட்டார். அவரே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவர் பண்ணிக்குவார். அந்த பொலைட்டாக இருப்பார். அப்புறம் அவரோட கெப்பாசிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த ஆக்ஷன் சொல்கிற வரைக்குமே அவர் வேறு ஒன்றா அப்படி இருப்பார். ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு வேறு ஒரு உருவம் வந்துட்டு கட்டினோடனே திருப்பி அந்த உருவத்துக்கு போயிடும். அது ஒரு மாதிரி அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஆளுமை தான் அது. நிச்சயமாக அந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. அதனால வந்து 200% தகுதியாக தான் இருப்பார். சூரரை போட்டு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து தியேட்டர்ல ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு படம். சூர்யா அவர்களுடைய எல்லாரும் சொன்னாங்க ஒரு கம்பேக்கான ஃபிலிம், நாங்க அதை வந்து அங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுதா கோங்கரா மேம் மேக்கிங்காவே சொல்லுங்க, அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குண்ணா சினிமாவில்? அவங்க ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அந்த டிசிப்ளின், ஸ்பாட் டிசிப்ளின் இருக்கும். அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு நேரம் தவறாமை காலையில் ஒரு 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் ஆரம்பிக்குதுன்னா 7 மணிக்கே ஆரம்பிக்கும். சும்மா பேருக்கெல்லாம் 7 மணிக்கெலாம் இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு காலைல ஷூட்டிங்னா காலையிலன்னு சொல்லிடலாம்ல. 7 மணிக்கு ஏன் சொல்கிறோம்? 7 மணிக்குனா 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். அந்த இதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. நான் அந்த மதுரையில் வந்து இந்த சாங் மான்டாஜ் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பாறை மேலே ஓடும் அந்த தண்ணே மேலே போய் ஜம்ப் பண்ணுவோம். அந்த யானைமலை, ஒத்தக்கடை யானைமலையில் அந்த அந்த மலை மேலேருந்து அந்த எட்ஜில் மேலே அப்படி ஓடும். அந்த ஷாட் எடுக்க போகிறாங்க காலைல ஃபஸ்ட் ஷாட்டு. அப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். எப்படியும் எல்லோரும் வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு போய் ஏறிப்போம். நாங்கள் அந்த மலை மேலே கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. கயிறு பிடிச்சி கொஞ்சம் தூரம் கயிறு பிடிச்சி ஏறணும். அப்புறம் பிளாட்டாக இருக்குது, செடியெல்லாம் பிடிச்சி தான் ஏறணும் மேலே. இது அப்புறம் ஏறுறதுன்ட்டு இப்படி இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். மேலே வந்து மேடம் வந்து மைக்கோடு அப்படி ஓடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பதட்டமாகி கயிறை பிடிச்சி ஏறி மேலே போய் சேர்ந்தேன். என்ன இப்போ ஒருத்தவங்க வேலை சொல்கிறதுக்கும் அந்த வேலைக்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது, இப்போ என்னால் நான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னால் முடியாமல் உங்களை சொல்கிறது இருக்குல்ல, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்குல்ல, அப்படி இருக்காது அவங்ககிட்ட. போய் எடுத்துகிட்டு வான்ருக்கோம். ஏன்னா அவங்களால முடியாது. அவங்க அங்கே இருக்கும் போதா நம்ம அங்கே போக முடியும். நீங்க சொல்லுங்க, அவர் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது ஒரு ஆக்டரா நம்ம பார்க்கறதுக்கு சில விஷயங்களை டேக் அவேவா சிலர்கிட்ட நம்ம எடுத்துக்குவோம். இப்போ உங்களை மாதிரியான ஒரு நடிகரை, ஒரு பட்டிங் ஆக்டர் பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு, இவர் என்னென்ன விஷயங்களை அதை எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கிறதும், நீங்க சூர்யா சாரை பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு, என்னென்ன இன்புட்ஸ் அவர் ஆட் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு சக நடிகரா பார்த்துக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அப்படி சூர்யா அவர்கள்கிட்ட பார்த்த விஷயம் அது பார்க்க மட்டும் தான் முடியும். அதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. அவர் திடீர்னு அப்படி ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்படியே வெயிட்டு கிராஜுவலாக குறைச்சிட்டு வர்றாரு. சடனாக அடுத்த ஷெட்யூலில் அப்படியே பையனாக மாறாரு. மிலிட்ரியில் இருக்கார். அந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், ரசிக்கலாம். அப்படி ஒரு ஷாட்டுக்கு இடையில 50 புஷப் எடுத்து போகிறாரு, தண்டால் எடுத்துகிட்டு போகிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் முடியும். 50 எடுக்க முடியுமா நம்ம? ஸோ அதுமாரி அவர்கிட்டருந்து பார்க்க தான் முடியும். கற்றுக்கிறது நிறையா இருக்குது. அவர் மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. உங்களோட அந்த வாய்ஸ் ஓவர் தானா 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவன் தான் ஊர்ல அப்படிங்கிறது மாறி அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பெரிய ஒரு ஹீரோவை வந்து நீங்க பில்டப் பண்ணி காட்டுறதா இருக்கலாம், இல்லை தனுஷாரோட அந்த இதுக்காகவே காட்டலாம். உங்களோட வாய்ஸோட அந்த பெக்குலாரிட்டி எல்லாருமே சொல்லியிருப்பாங்களே, நான் இந்த வாய்ஸோட பெக்குலாரிட்டி அப்படிங்கிறது அது ஆக்சுவலாக மாறிக்கு அப்புறம் தான் அந்த வாய்ஸ் நிறையா பேசப்பட்டுச்சு நினைக்கிறேன். ஏன்னா அது திரும்ப கேட்டு அப்படியே பழகிடுச்சு நினைக்கிறேன். நான் என் வாய்ஸ்லாம் வந்து அதான் நல்லா இருக்குன்னு சொன்னாவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். மாறி அது வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இது கொடுத்துச்சு. உங்கள் வாய்ஸுக்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு பெரிய கதாபாத்திரம் இந்த மாதிரி டப்பிங்கான கால்ஸ்லாம் வந்திருக்கா? பண்ணியிருக்கேனே. இல்லை தொடர்ந்து அப்படிங்கிறது மரகத நாணயம்ல அந்த உங்களுக்கு நிக்கி கல்ராணிக்கு நான் தானே வாய்ஸ் பேசுகிறேன். அது வந்து அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகே, அதுவும் டப்பிங் தானே. அப்புறம் லயன் கிங்கில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போ பேசினா என்னோட வாய்ஸ் அங்கே செட் ஆகலை. அது அந்த கேரக்டருக்கு பொருந்ததுங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, குரங்கு படல் நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய உணர்வு பூர்வமான நாஸ்டாலஜிக் மெமரிஸோட பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே, குழந்தைகள் மட்டும் இல்லாம ஒரு 30, 40, 50 எந்த ஒரு ஏஜ் கேட்டகரி வந்தாலும் உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த படத்துல நடிச்சதுக்கு, ஒரு நல்ல படைப்பை கொடுத்ததுக்கு நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி. எல்லாரும் குரங்கு படல் தியேட்டரில் வந்து பாருங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.